வணக்கம் மக்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது சபரிமலை கோயில் இருக்கிற மாதிரி ஒரு மாடலில் கட்டப்பட்ட ஐயப்பன் கோயிலுக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போய்கிட்டு இருக்கிறோம். அந்த கோயில் எங்கே இருக்குன்னா, சங்கரன் கோயிலேருந்து சொரண்டா போகிற வழியில் சாம்பவர் வடகரைங்கிற ஒரு ஊரில் தான் இருக்குது. சபரிமலை ஐயப்பன் திருக்கோயில் வடிவத்தில் இத்திருக்கோயில் கட்டப்பட்டிருந்தாலும் இறைவன் தன் பிள்ளைகள் குடியிருக்கும் பகுதியில் கட்டப்பட்டு உள்ளதால் சுதந்திர வழிபாட்டு ஸ்தலமாக அமையணும் அப்படின்னும், பக்தர்களுக்கான வழிபாட்டு தகுதிகள் வாழ்வியலை சார்ந்ததாக இருக்கணும் அப்படின்னும் பிரசன்னம் மூலமாக சொல்லியிருக்காங்க. சுதந்திரமான வழிபாட்டு முறை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது இந்த கோயிலுக்கு சாமி கும்பிட வர்ற பக்தர்கள் தமது தாய், தந்தை, மனைவி, மக்களோட ஒன்றா 18 திருப்படிகள்லையும் ஏறி போய் சுவாமி ஐயப்பனுக்கு தானாகவே மாலை சாற்றி கற்பூரம் காட்டி தீபாராதனை செஞ்சு வழிபடலாங்கிறது தான் இந்த திருக்கோயிலுடைய சுதந்திர வழிபாட்டு முறைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 18 படிகளில் ஏறி செல்றதுக்கு சில தகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன தகுதிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெற்ற தாய் தந்தையை வணங்குபவராக இருக்கணும், கணவன் மனைவி உறவில் உண்மையான அன்பு, தூய பண்பு இருக்கணும், பிள்ளைங்களை 4 பேர் போற்றும்படி வளர்க்கணும். இதுதான் மக்களே அந்த தகுதி. இந்த தகுதி இருக்கிறவங்க 18 படி ஏறி கருவறைக்குள்ளே போய் ஐயப்பருக்கு மாலை சாற்றி வழிபடலான்னு சொல்கிறாங்க. கருவறைக்குள்ளே போகும்போது ஆண்கள் எல்லாருமே சட்டை பனி கலட்டிட்டு கருவறைக்குள்ளே போய் ஐயப்பனுக்கு தீபாரணை காட்டி வழிபடலான்னு சொல்கிறாங்க. அதுக்கும் முன்னாடி கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய விநாயகருக்கு முதல்ல தீபாராதனை காட்டி வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா ஐயப்பனுக்கு தீபாராதனை காட்டி வழிபட்டால் ரொம்பவும் உத்தமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு இருமுடியோடு வர்ற பக்தர்கள் கருவறைக்குள்ளே அமர்ந்திருக்கிற சுவாமி ஐயப்பனுக்கு தங்களோட இருமுடியில் இருக்கிற நெய்யாலே அபிஷேகம் செஞ்சு வழிபடலான்னு சொல்கிறாங்க. அதாவது பிரசன்னத்தில் சொன்ன மாதிரி இந்த கோயில் கும்பாபிஷேகத்து அன்னைக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மலைத்தூரல் இருந்ததாகவும், கும்பாபிஷேகம் நடைபெற நேரத்தில் 5 கருடன் கருவறைக்கு மேலே வலம் வந்ததாகவும் வட்டமிட்டதாகவும் இங்கே சொல்கிறாங்க. இந்த நிகழ்வுகள் தான் சுதந்திர வழிபாட்டு முறையில் இத்திருக்கோயில் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியப்படுத்துது. மேலும் பக்தனோட தகுதிகள் முதலானவற்றிற்கு இறைவன் தந்தருளி அங்கீகாரமாகவும் அறியப்படுது. இந்த கோயில் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் தொடர்ச்சியாக எல்லா நாட்கள்லையுமே திறந்திருக்கும். இந்த கோயிலுடைய முக்கிய நாட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மாசி மகம், சித்திர விசு, சித்ரா பௌர்ணமி, ஆணி உத்திரம், ஆவணி அவிட்டம், விஜயதசமி. இந்த நாட்கள்லாம் இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. மேலும் கோயில் பிரகாரத்தை சுற்றி 4வரான மாணிக்கவாசகர், ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னை காயத்ரி, அன்னை காமாட்சி, அன்னை ஜெயலட்சுமி, அன்னை சரஸ்வதி, அன்னை அன்னபூர்ணி, அன்னை ராஜராஜேஸ்வரி, அன்னை அபிராமியும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாகராஜர், முத்து விநாயகர், அருணாச்சலேஸ்வரர், அன்னை பரமேஸ்வரி இருக்கிறாங்க. கருவறையை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சுவற்றில் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், விஷ்ணு துர்க்கை இருக்கிறாங்க. ராமர், லட்சுமணர், சீதா தேவி, ஆஞ்சநேயரும் இருக்கிறாங்க. முருகப்பெருமான், வள்ளி தெய்வானையோடையும் மாளிகைபுரத்தம்மன் இருக்கிறாங்க. அகஸ்தியர், சாம்பவமூர்த்தி, விஸ்வாமித்ரர், பரசுராமர் இருக்கிறாங்க. நடராஜர், சிவகாமி அம்மாள் இருக்கிறாங்க. உற்சவராக சுவாமி ஐயப்பன் இருக்கிறாரு. பைரவர் இருக்கிறாரு. நவக்கிரகங்களும் தங்களுடைய மனைவியரோட வீட்டிருக்கிறாங்க. பாண்டேஷ வம்சமான ஐயப்பன் கோயிலுக்கு பக்கத்திலேயே திருமண தடை நீக்கிற வகையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஒரே கருவறையில் வீட்டிருக்கிறாங்க. நந்தி தேவரும் காட்சியளிக்கிறாரு. இவங்களுக்கு இடது பக்கத்தில் ஜெயசக்தி விநாயகர், வலது பக்கத்தில் முருகன், வள்ளி தெய்வானையோட வீட்டிருக்கிறாங்க. இந்த கோயிலுக்குள்ளே வந்தால் மன அமைதியும், ஐயப்பன் கோயிலுக்குள்ளே போனால் பக்தியோட உச்சத்தையும் நம்மளால் உணர முடியுது. இந்த கோயிலுக்கு வர்றதுக்கான மேப்பை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்களும் வந்து ஐயப்ப தரிசனத்தை செய்யுங்க. சபரிமலை ஐயப்பனை பார்க்க முடியலன்னு நினைக்கிற பெண்களும் மூத்தோர்களும் இங்கே வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். முழுமையாக ஐயப்பனுடைய அருளும் கிடைக்கும். வேறு ஒரு ஆலயத்தோட வரலாறோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது மாதிரியான புது புது தகவலோட ஒவ்வொரு ஆலயத்துக்கும் போய் அங்கே இருக்கக்கூடிய வரலாறுகளை எடுத்து நான் உங்களுக்கு வீடியோ மூலமாக பதிவேற்றுறேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.